So this is going to be a 45-minute session where 30 minutes I'll be going to addressing like staying strong after 60, overcoming common health issues, and last 15 minutes I'm going to talk on preventing falls. So basically I request all the senior citizens to have a paper and pen ready. I'll be giving a lot of tips actually. So I'm starting the thing actually, and if you have any doubts or queries or something like that, you can make a note of that, and the last 15 minutes there'll be a Q&A session where you can answer all your questions. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காமன் ஹெல்த் இஷ்யூஸ் ஆஃப்டர் 60 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த். ஸோ ஐ ரீசென்ட்லி மெட் a 65-year-old woman who broke her wrist while closing the window. என்னை பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ரிஸ்ட் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன் டென்சிட்டி தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் த ஓல்ட் ஏஜ் ஆக்சுவலி. ஸோ போன் டென்சிட்டி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி 60 இயர்ஸ்க்கு மேலே போன் டென்சிட்டி கம்மி ஆகிறது கிடையாது. 30 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அந்த போனோட டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டே வரும். ஸோ இந்த 60 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இட் வில் அச்சீவ் த பீக் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் ஜென்ரலாக ஆஸ்டியோபோரோசிஸ்னு வாங்க, வேர் த போன் டென்சிட்டி கம்ஸ் டவுன் ஆக்சுவலி. ஸோ ஜென்ரலி ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் மெனோபாஸ்க்கு அப்புறம் இட் ட்ரிகர்ஸ் த போன் டென்சிட்டி லாஸ். ஸோ ஃபீமேல்ஸ் ஆர் மோர் ப்ரோன் டு லாட் ஆஃப் மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ், மேஜர் ஃப்ராக்சர்ஸ் வென் கம்பேர்ட் டு மென். மென் ஆர் லிட்டரலி ஸ்ட்ராங்கர் தேன் உமன் வென் இட் கம்ஸ் டு ஓல்ட் ஏஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் போன். ஸோ அதனால நல்லா புரிஞ்சுக்கணும், போன் டென்சிட்டி வந்து நம்ம 60 வயசுக்கு மேலே தான் கம்மி ஆயிடுச்சுன்றது நினைக்கக்கூடாது. ஃபீமேல்ஸ் வந்து 50 இயர்ஸ்க்கு மேலேயே டெக்ஸா ஸ்கேன் ஒன்று எடுத்து அவங்க போன் டென்சிட்டி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக இட் வில் ப்ரிவெண்ட் லாட் ஆஃப் இன்ஜுரிஸ் அண்ட் பெயின் இன் த ஃபியூச்சர். செகண்ட் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போன் ஹெல்த்துக்கும் கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கு. எப்படி கட் ஹெல்த்துக்கும் போன் ஹெல்த்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து போன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது. ஐ திங்க் எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எக்கோ ஆகுது, எல்லாருமே மியூட் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கால்சியமும் விட்டமின் டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார். ஐ திங்க் எக்கோ ஆகுது. ஐ திங்க் iPhone 3 யாரு? ஓ மைசெல்ஃப் பிரானேஷ். அதான் மியூட் பண்ணிடுங்க சார். ஓகே யா. ஸோ யுவர் கட் ஹெல்த் அஃபெக்ட்ஸ் யுவர் போன் ஹெல்த். புவர் கட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக போன் ஹெல்த்தும் புவராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால்சியம் அண்ட் விட்டமின் அப்சார்ப்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து கர்ட், இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கர்டை வந்து டெய்லி எடுக்கலாம், ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் எடுக்கலாம், கார்லிக், ஆனியன், பனானாஸ். இதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டோட பாக்டீரியா, குட் பாக்டீரியாவை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதனால டெஃபினட்டாக வந்து உங்கள் கட் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கால்சியம் மட்டும் முக்கியம் கிடையாது போனுக்கு. எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கால்சியம் நிறைய சாப்பிட்டா பால் குடிச்சா நமக்கு போன் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் கால்சியம் அப்சார்ப்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு விட்டமின் டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் த ஈஸியஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி இஸ் சன்லைட். நம்ம பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வெளியில போறது, வெயிலா இருக்கு அப்படின்றத அவாய்ட் பண்ணுவாங்க. டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் சன் எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா விட்டமின் டி வந்து கால்சியம் அப்சர்வ் ஆகிறதுக்கு டெஃபினட்டா யூஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இந்த போன்ல ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து they will be prone to get lot of micro fractures. பெரிய ஃப்ராக்சர்ஸ் இருக்காது. ஸ்பைன்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்க போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ்னு இருக்கும். அதனால அவங்களுக்கு கண்டினியூஸ் பெயின் இருக்கும், நைட்டில் திரும்பி படுத்தா வலி, அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு டெஃபினட்டாக தெரியும் நம்மளோட போன் டென்சிட்டி எப்படி இருக்குது, மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றது. ஏன்னா நல்லா நினைக்கிறது வந்து பெருசாக ஃப்ராக்சர்ஸ் எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு வலி சரியாகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பெயின் கில்லர்ஸ் எடுப்பாங்க. பெயின் கில்லர்ஸ் எடுக்கும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லிவரும் உங்களோட கிட்னியும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அது நிறைய பெயின் கில்லர்ஸ் வந்து நம்ம கிட்னி தாங்காது. ஸோ அதனால பிரச்சனைகள் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மெடிகேஷன்ஸ் எடுக்கிறீங்க. இப்போ பிபிக்கு மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க, டயபெட்டிஸ்க்கு மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை சில பேருக்கு பிராங்கியல் ஆஸ்மா இருக்கும், ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஈவன் தட் கேன் அஃபெக்ட் யுவர் போன் ஹெல்த். ஸோ ஒரு நல்ல ஜீரியாட்ரிக் ஃபிசிஷியன் கிட்ட நம்ம என்னென்னலாம் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கோமோ அது எல்லா மெடிசன்ஸும் எடுத்துகிட்டு போய் காமிச்சு ஸோ அதனால நம்மளுக்கு ஏதாவது போன் டென்சிட்டி கம்மி ஆகுதுன்றது நம்ம செக் பண்ணிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் திங் ஆக்சுவலி. ஸோ டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 20 மினிட்ஸ் சன் எக்ஸ்போஷர் விச் வில் இம்ப்ரூவ் த விட்டமின் டி அண்ட் கால்சியம் அப்சார்ப்ஷன். You have to include milk, paneer, sesame seeds, ragi in it. So all these things are very important. So regular walking and avoid high impact activities. 60 இயர்ஸ்க்கு மேலே சிலிண்டர் தூக்கி வைக்கிறது, வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது திங்ஸை தூக்கி வைக்கிறது, இந்த பக்கம் அது மாதிரி பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். மெடிகேஷன் ஜென்ரலாக கால்சியம் அண்ட் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் டு பி டேக்கன் ஒன்லி இஃப் த போன்ஸ் கேன் ஷோ சம் வீக்னஸ் ஆர் டிஃபிஷியன்சி. நிறைய கால்சியம் விட்டமின் டி வந்து எடுக்கக்கூடாது. இது வந்து இப்போ வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு. டாக்டர் நீங்க என்ன டாக்டர் கால்சியம் என்ன டாக்டர் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க, விட்டமின் என்ன சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க எல்லாமே கேட்குறாங்க, விச் இஸ் நாட் குட் ஆக்சுவலா. அன்னெசரி டம்பிங் ஆஃப் மெடிகேஷன்ஸ் வில் லீட் டு ஓவர்லோட் ஆஃப் கிட்னி அண்ட் லிவர்.
ஸோ அதனால வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வரும். Unless you are not sure whether your bone density is less, your calcium deficiency is there, or vitamin deficiency is there, definitely you can take. Vitamin D deficiency 95% of the females க்கு இருக்கும். இந்தியன் பாப்புலேஷன் எல்லாருக்குமே வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கும். விட்டமின் டி இஸ் லிட்டில் பிட் ஆஃப் காஸ்ட்லி டெஸ்ட் ஆக்சுவலாக, அதனால நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு தாட்டி விட்டமின் டி டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் pertaining to bone and joint health. If you have any queries on this, you can ask actually. Next I will be going to heart and blood pressure. You can unmute yourself and you can ask question. You're muted sir. Badri sir, you're still muted actually. சொல்லுங்க ஜெயஸ்ரீ மேடம். மில்க் குடிக்கலாம்னு சொல்றாங்க, பட் அந்த மில்க்லயும் அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுதான் மாட்டுக்கு பால் கறக்குறாங்க. அது குடிச்சா என்னமோ வியாதி வருது அப்படிங்கிறாங்க. பயமா இருக்கே சார். மில்க் இல்ல மேடம், நீங்க ரொம்ப திக் டைல்யூட்டட் எடுத்தா போதும் மேடம். ரொம்ப திக் மில்க் எடுக்க வேணாம். அதே மாதிரி டெய்லி ஒரு வேளை எடுத்தா போதும். ஆக்சுவலா நீங்க வந்து அப்படி பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல எதுவுமே சாப்பிட முடியாது. எல்லாத்துலயுமே வந்து பொல்யூட்டட் இது இருக்கு, எல்லாமே இருக்குன்றாங்க. நீங்க வந்து மில்க் வந்து கவுஸ் மில்க் டைரக்டா உங்க வீட்டுல யாராவது கொடுத்தாங்கன்னா அது எடுத்துக்கலாம். டைல்யூட்டட் மில்கா எடுத்துக்கலாம். பேக்கேஜ்டு மில்க்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல இப்ப இந்த அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆல்மண்ட் மில்க், சோயா மில்க் அதெல்லாம் சாப்பிடலாமா? அது சில பேருக்கு வந்து கட் ஹெல்த் வந்து அஃபெக்ட் பண்ணும் மேடம். சில பேருக்கு டயரியா, ஃபுட் பாய்சனிங் அது மாதிரி ஆகும். எல்லாருக்குமே சோயா மில்க் ஒத்து வரது கிடையாது ஆக்சுவலா. ஓகே ஓகே ஓகேங்க சார். டாக்டர், see this vitamin B and vitamin D test, it costs about 2,500 rupees each. It is not very expensive also, but you suggest that we should take every year this test, or once in 2-3 years? Once in 2 years or once in 3 years will be fine sir, not every year sir. Okay sir. Okay. But unless like after 6 months or 7 months suddenly if you feel some pain or bone weakness, because bone weakness can start at any time. If there is any symptoms, actually you should not ignore and wait for 2 years. You need to do the test immediately. If there's no symptoms or something like that, then you can wait for 2 years. Yeah, very good sir, very well explained. Thank you sir. So second topic is on heart and blood pressure. Do you know what is a normal BP? Anyone can answer? 70. 140/70. 120. Let me show him sir. 120/80. 120. Yeah. So 120/80 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40 year old மேனுக்கு தான் நார்மல் பிபி. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு டயபெட்டிஸ் இருக்கீங்க, இல்ல ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 60 இயர்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா ஐபிபி வந்து சம்டைம்ஸ் இட் இஸ் ப்ரொடெக்டிவ் ஆக்சுவலி. ஸோ நம்மள வந்து மற்ற விஷயத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஐபிபி வந்து இருக்கும். 140 up to 88-90 is normal for senior citizens above 60 years. So that is very very important. அது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிபி வந்து கொஞ்சம் லோவா தான் இருக்கும். 110/70 வரைக்கும் போகலாம் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு பிபி. அதாவது 110/70 வந்தோடனே லோ பிபி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் டாக்டர் பார்த்து மெடிசன்ஸ் எடுக்கிறது அவாய்ட் பண்ணணும். ஐபிபி 140, 88, 86, 84 அப்படின்னு இருக்கிறது வந்து நார்மல் தான். அது கிடையாது, அது வந்து அப்நார்மல் கிடையாது. அதனால பதட்டமாக வேணாம். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட் அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட் அட்டாக்ஸ் ஹேப்பன்ஸ் பிட்வீன் மார்னிங் 6 AM to afternoon 12 noon ஆக்சுவலி. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிபி, அவர் ஹார்ட் ரேட் வில் பி சர்ஜிங் இன் த மார்னிங். ஸோ நம்ம எழுந்த உடனே மார்னிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிபியும் சர்ஜ் ஆகும், பல்ஸும் சர்ஜ் ஆகும். அதனால ஜென்ரலாக மார்னிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைசஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். ஆக்சுவலாக ரொம்ப ஹெவியாக நடக்கிறது, திடீர்னு எங்கேயா ஷாப்பிங் போகிறது, அது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணணும். ஆக்சுவலாக திடீர்னு காலையில் போயிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ட்ரெட்மில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா ட்ரெட்மில் பண்ணுறது, ஸோ அது மாதிரி ஜிம்முக்கு போகிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்ஸில் வச்சுக்கிறது பெட்டர், மார்னிங்ஸில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட யுவர் டீத் கேன் அஃபெக்ட் யுவர் ஹார்ட். உங்களோட டீத், உங்களோட கம் ஹெல்த் வந்து ப்ராப்பரா இல்லை அப்படின்னா உங்களோட ஹார்ட் அஃபெக்ட் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம் டிசீசஸ் இல்லை வந்து உங்க வாயில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, புவர் ஓரல் ஹைஜீன் இருக்கு அப்படின்னா இட் கேன் மேக் த பாக்டீரியா enter your bloodstream and slowly go into the heart and create some problems actually. So அதனால இது ஜெனரலா சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து twice a day brush பண்றது ரொம்ப நல்லது. ரெகுலர் டென்டல் செக்அப் போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலா இயர்லி ஒன்ஸ் ஒரு டென்டல் செக்அப் போய் பார்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்க டாக்டர் கிட்ட வந்து உட்காரும் போது உங்களுக்கு பிபி பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் கோட் போட்டு உங்களுக்கு பிபி செக் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா ஆப்வியஸா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், 140/90 ஆகும். அது வந்து அப்நார்மல் கிடையாது. ஸோ நீங்க ஹோம்ல வந்து ஒரு பிபி மானிட்டர் வச்சு நீங்க வீட்லயே செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டெஃபினட்டா கம்மியா இருக்கும். டாக்டர் உங்ககிட்ட வரும்போது மட்டும் பிபி அதிகமாகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அது வச்சு சைக்கலாஜிக்கல். நார்மலா பிபி நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர்
ஹாஸ்பிட்டல்ல போய் உள்ள உட்காரும் போது டாக்டருக்கு ஃபீஸ் கட்டணுன்றது மைண்ட்ல ஓடும் போது நர்ஸ் வந்து அதை கட்டும் போது இது எல்லாத்தையும் நடக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நார்மலாவே வந்து டாக்டர் எவ்வளவு போட போறாரு, என்ன மெடிசன் கொடுக்க போறாரு, எத்தனை டேப்லெட் இன்க்ரீஸ் பண்ண போறாரு, எத்தனை டேப்லெட் கம்மி பண்ண போறாரு. ஒய்ஃப் வேற நேற்று தான் லட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு தெரியாம இப்போ சுகர் வேற வந்துச்சு, இப்போ திட்டுவாங்க, ஒய்ஃப் கிட்ட வேற திட்டு வாங்கணுமே அப்படின்லாம் வரும்போது நம்மளுக்கு பிபி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா பல்ஸ் பிரஷர். டு யூ நோ வாட் இஸ் பல்ஸ் பிரஷர்? பல்ஸ் பிரஷர்ன்றது யாருக்கா தெரியுமா? So that is the difference between systolic and diastolic pressure. Yes, very good. So what does it implicate, madam? Actually, the pulse pressure is more. What does it implicate, madam? It shows the difference, like while pumping and relaxing. What is the difference? Pulse pressure, as you said, actually it's the difference between systolic blood pressure and diastolic blood pressure. Systolic blood pressure ன்றது ஒண்ணும் கிடையாது. இப்போ 120/18 சொல்றீங்க இல்லையா, அந்த 120ன்றது systolic blood pressure, 18ன்றது diastolic blood pressure. இப்போ ஒருத்தருக்கு வந்து 160/70 இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அந்த 160 minus 70 is 90. அந்த difference is called pulse pressure. அந்த pulse pressure வந்து யூசுவலா 40 to 50 இருக்கணும். பட் 40க்கு 50க்கு மேல இருக்குது, pulse pressure அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா it clearly denotes that your arterial health is not good. உங்களோட blood circulation, உங்களோட arteries இருக்குங்களா, blood arteriesல வந்து calcification இல்ல வந்து atherosclerosis வாங்க, அந்த blood wallோட thickening ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து ரொம்ப காமனா இருக்கும். ஸோ பல்ஸ் பிரஷர் நீங்க எப்பவுமே செக் பண்ணும்போது பிபி மட்டும் செக் பண்ணாதீங்க. 120/18 சொல்றாங்கன்னா அந்த 120 minus 80 40 40 தான் இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு. இப்போ 170/60 இருக்குன்னா இட்ஸ் வெரி அலார்மிங். ஸோ அது யாருமே சொல்றது கிடையாது. ஸோ பல்ஸ் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அதிகமாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு இசிஜி எக்கோ எடுத்து பார்க்குறது நல்லது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ ஜென்ரலாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்தோடனே ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, உள்ளே போன உடனே ஒரு பெயின் இருக்குன்னு ட்ரோபோனின் ஒன்று எடுப்பாங்க. அந்த ட்ரோபோனின் பாசிட்டிவாக இருக்கா, ட்ரோபோனின் நெகட்டிவாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ ப்ரிலிமினரியாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த பல்ஸ் ப்ரெஷர். இந்த பல்ஸ் ப்ரெஷர் வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாலே இது மாதிரி பெருசாக வரது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் அபவுட் ஹார்ட் அண்ட் பிளட் ப்ரெஷர். ஸோ பேசிக் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிபி மானிட்டரிங். நம்ம டாக்டர் அதை ஓம் பிபி மானிட்டரிங் கூட பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர்ஸ் காலைல உதாட்டி, மதியானம் உதாட்டி, ஈவினிங் உதாட்டிலாம் எடுப்பாங்க. அது விச் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். வாரத்தில் ஒரு டைம் எடுத்தால் போதும். அந்த மிஷின் வாங்கிட்டோமே அதை யூஸ் பண்ணணுமேன்றதுக்காக காலைல உதாட்டி சுகர் பார்க்குறது, மதியானம் உதாட்டி சுகர் பார்க்குறது, அப்புறம் டக்குன்னு ஃபோன் பண்ணி டாக்டர் காலைல இவ்வளோ வந்துச்சு டாக்டர், மதியானம் இவ்வளோ இருக்குது டாக்டர் அப்படின்வாங்க. அது மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க. தட் வில் மேக் யூ அஸ் எ பேஷண்ட். அதனால பிபிஓ இல்லை வெயிட் செக் பண்ணுறது கூட டெய்லி வெயிட் செக் பண்ணாதீங்க. 3 days once or 4 days once or weekly once மேக்ஸிமம். அதே மாதிரி உங்கள் பிபி செக் பண்ணுறதுமே வீக்லி ஒன்ஸ். அன்லெஸ் இஃப் யூ ஹவ் சிம்டம்ஸ், தலை சுத்துற மாதிரி இருக்குது இல்லை மயக்க வர மாதிரி இருக்குன்னா நீங்கள் பிபி செக் பண்ணி பார்க்கலாம். 2 time 3 time கூட செக் பண்ணி பார்க்கலாம். பட் பிபி மிஷின் வாங்கிட்டோமே, 2000 ரூபாய் கொடுத்து ஓம்ரானில் வாங்கிட்டோமே, அமேசானில் வாங்கிட்டோமேன்றதுனால டெய்லி காலைல ஒரு டைம், மதியானம் டைம், சாயங்காலம் டைம் தயவு செய்து பார்க்காதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 30 minutes ஆஃப் வாக்கிங் கொஞ்சம் ரெகுலராக போகிறது பெட்டர். ரெகுலர் இசிஜி ஆஃப்டர் 60. எக்கோலாம் எடுக்க தேவையில்லை. இசிஜிலே மைல்டாக சேஞ்சஸ் தெரியும், அதாவது டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா. அதனால வருஷத்துக்கு ஒரு தாட்டி உங்களோட மாஸ்டர் செக்அப் பண்ணும்போது இசிஜி மட்டும் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் எக்கோ எடுக்கலாம். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் த்ரெட்மில் டெஸ்ட் எடுக்கலாம். எடுத்தோடனே டாக்டர் த்ரெட்மில் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க டாக்டர், 3 வருஷம் ஆயிடுச்சு டாக்டர்னு சொல்லாதீங்க டாக்டர் கிட்ட. ஏன்னா இப்போ கூகுள் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, டாக்டர் நான் ட்ரெட்மில் எடுத்ததில்லை டாக்டர், ட்ரெட்மில் எடுத்துடலாமான்னு சொல்லிட்டு ஓவர் ஆங்ஸைட்டியில் வந்து ட்ரெட்மில் எடுத்து அது தேவையில்லாத காசு செலவு பண்ணி, இப்போ என்னன்னா எல்லாரும் காசு செலவு பண்ணி அப்நார்மலா வந்தால் தான் சந்தோஷப்படுறாங்க. ரிசல்ட் வந்து எல்லாமே நார்மலா வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களா, ஐயோ டாக்டர் 5000 ரூபாய் செலவு பண்ணேன் டாக்டர், எல்லா டெஸ்ட்டும் நார்மலா இருக்கே டாக்டர் அப்படின்றாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனைகள். இப்போ இது நம்ம பண்ணாமே இருந்திருப்பேன் டாக்டர் அப்படின்றாங்க. பண்ணாதானே தெரியும் அது நார்மலா அப்நார்மலா அப்படின்றது. ஸோ அதனால ஹெல்த் செக்அப் அப்படின்றது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி தான், ப்ரிவென்டிவ் ஹெல்த் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So now I'll go to the third topic. If you have any queries on heart and BP, you can ask, or else I'll go to diabetes. Doctor, what is your suggestion about this omega-3? Normally they say that it is good for health and all those things, including heart. Is it advisable to take, or you should consult our doctor and then take? Sir, omega-3 fatty acid, actually the normal omega-3 is available in fish and flax seeds, sir. FLAX, flax seeds ஒன்று இருக்கு. அல்லி விதைகள் அப்படின்னுவாங்க, அல்லி பூவோட விதைகள்னுவாங்க. அது வந்து நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் நீல்கிரிஸ்லேயே இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ்க்கு மேலே, அதாவது ஒரு 75 இயர்ஸ்க்கு மேலே, ஒரு 70 இயர்ஸ்க்கு மேலே உங்கள் அப்சார்ப்ஷன் சரியா இல்லை அப்படின்னும் போது omega-3 டேப்லெட்டாக எடுக்கலாம் சார். ஸோ வாட் எவர் டேப்லெட் யூ டேக், இட் வில் பி only 20 to 25% it will be absorbed, and the remaining everything will be coming in motion. புரியுதுங்களா? இட் வில் பி எக்ஸ்கிரீட்டட் ஃப்ரம் யுவர் பாடி. ஸோ அதனால இட்ஸ் பெட்டர் டு கோ வித் நேச்சுரல் வேஸ் ஆக்சுவலி. அன்லெஸ் யூ ஆர் அட்மிட்டட், யூ ஆர் பெட் ரிடன் அண்ட் யூ கேனாட் ஸ்வாலோ திங்ஸ் ஆர் சம்திங் லைக் தட், தென் யூ கேன் கோ ஃபார் டேப்லெட்ஸ். Tablet is the last resort actually. Don't go for tablets
எடுத்த உடனே போகாதீங்க. அந்த ஃபிளாக் சீட்ஸ் அந்த சீட்ஸை வாங்கி லைட்டாக கொஞ்சம் வறுத்து அது கிரைண்ட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா காலைல ஒரு வேளை மதியானம் நைட் ஒரு டம்ளரில் கலந்து குடிக்கலாம், மோரில் கலந்து குடிக்கலாம். அது குடிச்சிங்கனாலே பார்த்தீங்கன்னா இட் டிலேஸ் த ஏஜிங் ப்ராசஸ். ஒமேகா 3யோட மெயின் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் டிலேஸ் த ஏஜிங் ப்ராசஸ். ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி முகம் சுருக்கம் விழுறது, ஹார்ட்டில் சேஞ்சஸ் வர்றது, அத்திரோஸ்க்ளீரோசிஸ் வர்றது, இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு தான் ஒமேகா 3. ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்க, ஃபிஷ் சாப்பிடாதவங்க ஃபிளாக் சீட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை டாக்டர் எங்கள் அப்பாவுக்கு 83 வயசு ஆகுது டாக்டர், பெட்டடனா இருக்காரு, அவர் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி இருக்குன்னா அவங்க ஒமேகா 3 எடுக்கலாம். ஸோ நார்மல் பர்சன் who is mobile, who is very active, especially like Badri sir, should not take omega 3 fatty tablet. You should go for natural foods. Sir, thank you very much. Sir, Doctor, this is- I have one doubt. How for the pranayamam in the morning hours will help? Fantastic sir. Pranayama will help you a lot sir. Actually not only for diabetes, it will control your stress level. எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் சார். ஏன்னா இப்போ பிராணாயாமால ரிசர்ச்சே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது ஒரு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியாவே எடுத்துட்டு வரலாமே பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா தட் இஸ் வெரி குட் சார். ஆக்சுவலா How much time, duration, how much do you suggest? 20 minutes? 30 minutes? duration depends. Whenever you feel uncomfortable, then that is the duration sir. So நீங்க ஒரு 5 நிமிஷத்துல நீங்க uncomfortable ஆவறீங்கன்னா அந்த 5 நிமிஷம் தான். ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவும் பண்ணக்கூடாது சார். And 10 minutes, not more than 15 minutes sir. Actually What is the normal morning hours time for pranayama? sir, that depends actually. You know what time you are getting up or something like that. The first thing in the morning definitely you can do actually. That depends on சில பேர் 4:30 மணிக்கு பண்றாங்க, சில பேர் 5:30 மணிக்கு பண்றாங்க. It depends like when you get up and how is your routine, what time you are going to sleep, எல்லாமே இருக்கு சார் அதுல. Thank you very much, doctor. Really Yes, sir. wonderful information that you have been passing. Doctor, Diastolic pressure வந்து 50 எல்லாம் போனா என்ன what to do at home immediately? சார் உங்களுக்கு இம்மீடியட்டா வந்து உங்களுக்கு பிபி லோ ஆகுது அப்படின்னா வந்து நீங்க வெறும் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல லைட்டா கொஞ்சம் சால்ட் அண்ட் சுகர் போட்டு கலந்து குடிக்கலாம் சார். குடிச்சிட்டு நீங்க அடுத்த நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல டாக்டருக்கு முன்னாடி போய் உட்காந்துடணும் சார். Oh, thank you. Dr. Sandil, you rightly said, because you see, last week only I got my health checkup done. Okay, now I have been taking this omega 3 because a skin specialist somewhere last year he recommended, because I had a sort of eczema like thing, so and it all went off. So now I'm continuing this tablet. He told that this is good for health. They said that I'll shelter. So last week only I got my complete health checkup, echo, this, that, all on the Apollo package la panniten. Then I went to the cardiologist. So he saw everything. He said, "All fine. It's all good. Abdin echo alla pathite." So out of academic interest, I showed this and asked, "Neenga sonna mari avar soltare, no gain, no loss. So if you want to take, you take. Otherwise, you don't take entire." So ஆமா, இட்ஸ் மோர் ஆஃப் சைக்காலஜிக்கல் இதுதான் சார். ஆக்சுவலா அது வந்து பெருசா உங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் கொடுக்குமான்னு தெரியல சார். Sir, இதுல தாத்பரியம் என்னன்னா, it is always better to ask the doctor, your personal physician, whenever you are taking a supplement, it is better to ask them என்னுடைய personal opinion. இல்ல அது மட்டும் இல்ல சார், unless you have a deficiency you should not take sir actually. Yeah. So that is very important. If your vitamin D is normal, there's no point in taking vitamin D supplements. If your calcium level is normal, no point in taking calcium. It will be excreted by the body. And if you're taking too much of things, that will lead to unnecessary side effects and complications, and you are inviting diseases actually. No, It will not do good, but at the same time it will do harm to your body. அதுதான் விஷயம். Thank you doctor. So I'll go to the next topic sir, diabetes. So diabetes வந்து பாத்தீங்கன்னா again it is a very common thing after 60 years actually. So அதே மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிறது என்ன, can damage your body even before the diabetes is detected in your body actually. இப்போ 45 வயசுல டயபிட்டிஸ் இருக்கு, 50 வயசுல டயபிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கும் போது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அந்த டைம்ல இருந்து தான் டயபிட்டிஸ் நம்மளுக்கு வந்தது, அப்ப தான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க, which is not true. பிகாஸ் ஒரு 7 ல இருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடியே டயபிட்டிஸ் சிம்டம்ஸ் வந்து உங்களோட நர்வ்ஸ், கிட்னிஸ், ஐஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். பிகாஸ் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால டயபிட்டிஸ் மொமெண்ட் ஒன்லி டயபிட்டிஸோட இம்பாக்ட் வந்து உங்க உடம்புல ஸ்டார்ட் ஆகுதுன்றது கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இட் இஸ் நாட் ஓன்லி ஸ்ட்ரெஸ் வந்து கேன் ரைஸ் த பிளட் சுகர் லெவல்ஸ். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எமோஷனல் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ஆங்கர் கேன் ஸ்பைக் யுவர் பிளட் வெசல்ஸ் ஆக்சுவலா. எப்படின்னா உங்களோட ஹார்மோனல் லெவல்ஸை போய் டிஸ்டர்ப் பண்ணும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில் எழுந்து ரொட்டீனா 1 மணி நேரம் நடப்பாங்க, டயட்ல பக்கா கண்ட்ரோல்ல இருப்பாங்க, ஸ்லிம்மா இருப்பாங்க, எல்லாமே பர்ஃபெக்டா இருப்பாங்க, பட் அவங்களோட சுகர் லெவல் மட்டும் கம்மியாகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் அவங்க ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க காலையில், நீ உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா அப்படின்ட்டு. வர பேப்பர் போடுறவன், பால் போடுறவன், எதிர்க்க காய்கார விற்கிறவன் எல்லாக்கிட்டையும் சிடுன்னு முகத்தை காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருந்தது அப்படின்னா டயபிட்டிஸ் கம்மியே ஆகாது.
ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா பிளட்டை பார்க்குறாங்க, பிளட் சுகர் லெவல் அதிகமாக டேப்லெட்டை மாற்றிடுறாங்க. யாருமே வந்து நோபடி கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு த ஸ்ட்ரெஸ் லெவல். வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஆர் யூ இன்ட்ரோவர்ட் ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட்? உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, எப்படி ஷேர் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் அடிக்கடி சண்டை வருமா, ஏதாவது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் இருக்கா, எமோஷனல் டர்மாயில் ஏதாவது இருக்கா, இல்லை ஃபினான்ஷியல் லாஸ் ஏதாவது இருக்கா, ஏதாவது லாஸ் ஆஃப் லவ்ட் ஒன்ஸ் இருக்கா, இது மாதிரி நிறைய காரணங்களால மன உளைச்சல் இருக்கும் போது நீங்கள் என்னதான் டிசிப்ளின்டான லைஃப் வாழ்ந்தாலும் உங்களோட சுகர் லெவல் கம்மி ஆகாது. ஸோ யூ ஹேவ் டு கோ ஃபார் சம் மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், அது மாதிரி டெஃபினட்டாக பண்ணணும். அதே மாதிரி யுவர் ஃபீட் ஃபீல் பிஃபோர் யுவர் ஐஸ் அப்படின்வாங்க டயபெட்டிஸில். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காலில் வந்து தான் ஃபஸ்ட்டு சிம்டம் தெரியும். டயபெட்டிஸோட சிம்டம்ஸ் வந்து எப்போ தெரியும்னா காலில் வந்து ஒரு டிங்லிங் சென்சேஷன், ஒரு நம்னஸ் சென்சேஷன், அது வந்து டெஃபினட்டாக தெரியும். ஒரு சீரியஸ் கிட்னி இஷ்யூவோ இல்லை சீரியஸ் ஐ இஷ்யூவோ வந்து வர்றது வந்து ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜஸ் தான் வரும். ஸோ காலில் வந்து லைட்டாக ஒரு மறுத்து போகிற மாதிரி ஒரு டிங்லிங் சென்சேஷன், நம்னஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக வந்து உங்கள் டயபெட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்துட்டு மெடிசன்ஸை வந்து நம்ம செக் பண்ணணும், HbA1c பார்க்கணும். அதே மாதிரி சில பிபி மெடிசன்ஸ், நம்ம ஹைப்பர் டென்ஷனுக்கு எடுக்கிற மெடிசன்ஸ், கொலஸ்ட்ரால்க்கு எடுக்கிற மெடிசன்ஸ் வந்து ஆக்சுவலி தட் வில் ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் டயபெட்டிஸ். இது நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டயபெட்டிஸ்க்கு மெடிசன் எடுத்தேன் டாக்டர், பிபி மருந்து மறந்துட்டேன் டாக்டர், ஊருக்கு போனேன், மலேசியாவுக்கு போனேன், 5 நாளில் விட்டுட்டு போயிட்டேன் டாக்டர் அப்படின்வாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் பிபியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலை, உங்களோட டயபெட்டிஸும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்றது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ பிபி மெடிசன், கொலஸ்ட்ரால் மெடிசன், அதாவது நீங்கள் ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் எடுக்கிறீங்கன்னா எல்லா மெடிசன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ரிலேட்டட் டு ஈச் அதர், இட் கிவ்ஸ் யூ ப்ரொடெக்ஷன் ஓவரால். ஸோ ஒரு டேப்லெட் விட்டுட்டு இன்னொரு டேப்லெட் எடுக்கிறது, இல்லை சுகர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, நம்மளே ஒரு வாரம் நிறுத்தி பார்க்கலாமா டாக்டர்கிட்ட சொல்லாமல், டாக்டர் சும்மாவே மருந்து குத்துனே இருக்கிறாரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது 60 வயசுக்கு மேலே டெஃபினட்டாக பண்ணவே கூடாது. அதே மாதிரி டோன்ட் stop the medicines without doctor's recommendation. That is very very important actually. அதே மாதிரி don't continue the same medicines for long time actually, because after a certain point of time that tablet will have an adaptability and it will not act. அதனால that is very very important actually. Once you start the medicine, once in a year நீங்க போய் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு ரிவ்யூ பண்ணிக்கணும். நீங்க வந்து நான் டேப்லெட் மட்டும் தான் டாக்டர் சாப்பிடுவேன், எந்த டிசிப்ளினும் இருக்காது எனக்கு, நான் ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், எதுவுமே கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்னும் போது நீங்க ஒரு டைம் போகும்போது டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு மெடிசன்ஸை மாற்றி கொடுப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் பவர் எடுத்துட்டு இருப்பீங்க. அதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். கேட்டா டயபெட்டிஸ் எப்படி இருக்கு உங்களுக்குன்னு கேட்டா டயபெட்டிஸ் இஸ் வெல் அண்டர் கண்ட்ரோல் டாக்டர் அப்படின்வாங்க. அது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மெடிகேஷன்ஸ், நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் டிசிப்ளின், நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் டயட், நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் எக்ஸசைஸ். தட் இஸ் வெரி 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 அலார்மிங். டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லவே கூடாது யாருமே. டயபெட்டிஸ் இருக்கானா இருக்குன்னு மட்டும் தான் சொல்லணும், கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லக்கூடாது. வித் மெடிசன்ஸ் கண்ட்ரோல் இருக்குன்றது இட்ஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல். வித்வுட் மெடிசன்ஸ் கண்ட்ரோல் இருந்தால் தான் கண்ட்ரோல். டயபெட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா ஆர் யூ டயபெட்டிக்னா எஸ் ஐ எம் டயபெட்டிக் அப்படின்றது நிறுத்தணும். அது நம்மளே ஏமாத்திக்கிறதுக்கு நல்ல கண்ட்ரோலில் இருக்கு டாக்டர், சூப்பர் கண்ட்ரோலில் இருக்கு டாக்டர், ஒரு பிரச்சனை இல்லை டாக்டர் அப்படின்னு டாக்டர் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் அவங்க டயபெட்டிஸை பற்றி ஒரு செஷன்ஸ் கொடுப்பாங்க. என்ன டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அது பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க, ஒரு 4 டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் டாக்டர் அப்படின்வாங்க. அது ஒரு நாள் நிறுத்தினீங்கன்னா உங்களோட டயபெட்டிஸ் லெவல் வந்து பயங்கரமாக ஷூட் அப் ஆகிடும் ஆக்சுவலாக. அப்போ வேர் இஸ் த கண்ட்ரோல்? there is no control. ஸோ அதனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இருக்குன்றதுனால நம்ம டிசிப்ளின், நம்மளோட டயட், நம்மளோட எக்ஸசைஸ், நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் இது எதையுமே நம்ம பார்த்துக்கிறது இல்லை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் anyone ask actually you are diabetic, you are diabetic, you are diabetic, you are no control, under control, above control எல்லாம் கிடையாது. diabetic is diabetic. So next I'll go to the topic. இதில் ஏதாவது questions இருந்ததுன்னா கேட்கலாம். Doctor, sometimes what they do is normal diabetic tablets they will take, say like Sitapride M and Udapa 5 or 10 or something like that. அன்னைக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேப்லெட் உடாப்பா 5 வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேப்லெட் நைட் சாப்பிடுவாங்க. அதை காம்பன்சேட் ஐ டோன்ட், பட் தட் சார்ட் ஆஃப் திங் ஷுட் நாட் பி டன் ன்னு ஜெனரலா சொல்றேன். That's a serious thing actually. That should not be done. அது மட்டும் இல்ல, நீங்க இப்போ நாளைக்கு உங்க வைஃப் வந்து நாளைக்கு சுகர் டெஸ்ட், பிளட் டெஸ்ட்க்கு போலாமான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாளே கான்ஷியஸ் ஆயிடுவாங்க. அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா சப்பாத்தி தான் இருக்கும், அன்னைக்கு வந்து காஃபில வந்து சுகர் போட மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு எங்க வீட்டுல நடக்கிறது தான். எங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் டிஃபரன்ஸ். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா the most disciplined life of the இதை வாழ்வாங்க அவங்க. மாம்பழம் இதை கட் பண்ண, ஐயோ மாம்பழமா எதுக்கு மாம்பழம் கட் பண்ணுவாங்க. அவங்க அது முன்னாடி தான் 2 மாம்பழத்தை ஃபுல்லா உட்காந்து சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த 2 டேஸ்க்கு முன்னாடி மட்டும் போயிட்டு இந்த எக்ஸாம் முன்னாடி படிச்சுட்டு போற மாதிரி கதை இது ஆக்சுவலா. போய் முடிச்சுட்டு டாக்டர் கிட்ட கண்ட்ரோலா இருக்க டாக்டர் அப்படின்னு சொல்றது அது வந்து தப்பு. அது தப்பு. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டயபெட்டிக் டெஸ்ட் பண்ணிட்டு வந்த உடனே சாக்லேட் மாம்பழம் எல்லாம் அடிப்பாங்க. அது ஒரு நாளைக்கு. சோ அப்புறம் அடுத்த டெஸ்ட் வர வரைக்கும் அவ்வளவு முடிஞ்சிச்சு, எக்ஸாம் முடிஞ்சிச்சு இப்போ. அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம்க்கு தானே பாத்துக்கலாம். 3 months ஆவரேஜ் தானே, அதுக்குள்ள மேனேஜ் பண்ணிக்கலாம்ட்டு. You know, Sridhar wants to ask some question. Sridhar, you want to ask some question? Sridhar, you're muted, sir. You're muted, sir. Unmute. Sridhar. கேக்கல சார், கேக்கல. திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க.
இல்ல கேட்கலையே சார். நீங்க எக்ஸிட் ஆயிட்டு ஜாயின் பண்ணுங்க சார். ஐ திங்க் தேர் இஸ் சம் இஷ்யூ சார் ஆக்சுவலி. வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். குட் மார்னிங் மேடம். இன்னைக்கு இந்தியால நிறைய இந்த டயபெட்டிக்ஸ்க்கு ஏதோ ஒரு சம் மெடிசன் இருக்காம், இம்யூனிட்டிக்கெல்லாம் வருது, அதெல்லாம் we can take it or இல்ல மேடம், அண்டர் த அட்வைஸ் ஆஃப் யுவர் டாக்டர் மேடம், யுவர் டயபெட்டாலஜிஸ்ட் மேடம். ஆக்சுவலா உங்களை பத்தி யாருக்கு நல்லா தெரியுமோ அவங்க கிட்ட கேட்டுட்டு எடுக்கலாம். எதுவுமே நீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்துட்டுலாம் எடுக்காதீங்க. இல்ல அது ஆர்கானிக் இந்தியா இது போது கோவிட் போது நிறைய வந்திருந்தது இல்லையா, அந்த இம்யூனிட்டிக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துப்பேன். நிறைய அலைவேன் பார்த்தீங்களா நான், அதனால இல்ல மேடம், அதுதான் அது நிறைய அலையும் போது நிறைய ரெஸ்ட் கொடுக்கணும் மேடம் நீங்க. ஆக்சுவலா அதுதான் தட் இஸ் ஒன்லி திங். நீங்க இது மாதிரி டேப்லெட் எடுக்கிறதுனால தட் வில் நாட் கிவ் யூ மச் நீடட். அதான் யூ நீட் ரெஸ்ட். ஆக்சுவலா நீங்க ஒரு நாள் அலையறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து கம்ப்ளீட்டா உங்க பாடிக்கு ரெஸ்ட் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணிக்கணும், காம்பன்சேட் பண்ணணும். ஆக்சுவலா டேப்லெட் போடுறதுனால யூ வில் நாட் லைக் நோ அதுக்கு அத்தனை நாள் அப்படியே பூஸ்ட் ஆகி நம்ம இது பண்ற மாதிரி பண்ண முடியாது, கஷ்டம். அதான் அந்த AAWO இவர் காமிச்சாரு அந்த காமிச்சாரு. ஆமா ஆமா, அதாவது கோவிட்க்கு அப்புறம் திஸ் இல்ல இட் ஹஸ் பிகம் a big business மேடம் ஆக்சுவலி. கோவிட் ஆமா, கோவிட்க்கு அப்புறம் எல்லாருக்கும் வந்து ஆங்ஸைட்டி வந்துடுச்சு, எது சொன்னாலும் வாங்குவாங்க அப்படின்னு. ஏதாவது டேப்லெட் போட்டு இப்போ நான் ஒரு டாக்டர் செந்தில் அப்படி ஒரு டேப்லெட் போட்டு கொடுத்துன்னு வச்சுங்களேன், நீங்க ப்ரோபஸ் கிளப்ல எல்லாம் வாங்கிடுவீங்கல்ல, ஈஸியா இருக்கும் எனக்கு மார்க்கெட் பண்றதுக்கு. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் திங் டு டூ ஆக்சுவலி. அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஈவன் தட் ஃபாரின்ல இருந்து வரவங்க எல்லாம் அந்த அங்க போய் இருந்துட்டா அந்த குழந்தையில இருந்து ஃபுல்லா இந்த மருந்துகள் தான், கால்சியம் அது இதுன்னு போட்டு எவ்வளவு இது தெரியுமா, அவ்வளவு மெடிசன்ஸ் கொண்டு வந்து இங்க போட்டுப்பாங்க. கால்சியம் எடுத்துட்டு வந்தாலும் அயல்நாட்டு எடுத்துட்டு வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் மேடம் அங்க நீங்க US போனீங்கன்னா டர்மரிக்கு ஒரு கேப்சூல் இருக்கு. ஆமா, டர்மரிக்கு ஒரு கேப்சூல், அப்புறம் கார்லிக்கு ஒரு கேப்சூல். So all such things are there. இல்ல யூஎஸ்லயே போக வேண்டாம், ஆர்கானிக் இந்தியால போனீங்கன்னா ஃபுல் மெடிசன்ஸ் ஆர் அவைலபிள், பியூர் டர்மரிக் கேப்சூல் தேர் ஹேவிங். Thank you டாக்டர். இதெல்லாம் தேவையே இல்லை சார், டர்மரிக் இல்லாம நம்ம சமைக்கிறதே கிடையாது. நம்மளே எல்லா தானியமும் நம்ம போட்டு பண்றோம், எவ்ரிதிங் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. அங்க சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, அதனால கேட்கறாங்க, அவ்வளவுதான். Ramakrishnan, you want to ask some question? Doctor, one doubt, doctor. Yes sir, yes sir. We are regularly taking some tablets, about 4 or 5 tablets for diabetics and BP. Yes sir. I am skipping the medicines once in a week. On Sunday, I don't take the medicines. Normally, the effect of the medicines that we have about 6 days may last for one more day. Not to have too much drugging myself, I am skipping a medicine once in a week. Not more than once in a week. Is it a correct procedure or would you advise me to change? இல்ல சார், இப்போ நீங்க வந்து எந்த காலேஜ்ல MBBS முடிச்சிருக்கீங்க சார்? நீங்க எந்த காலேஜ்ல MBBS முடிச்சீங்க? நான் இப்போ MBBSல only by talking to others. That is the problem sir. இல்ல that is the problem actually. இப்போ என்னன்னா you should not stop the medicines actually. 5 days நான் எடுப்பேன், ஒரு நாள் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அது எப்படின்னா அது லாஜிக்கலா ஒத்து வராது சார் ஆக்சுவலா. நீங்க ஏன்னா அது ப்ராப்ளம் வரும் சார் ஆக்சுவலா. நீங்க அந்த 5 days எடுக்கிறதோட எஃபெக்டே அந்த ஒரு நாள் நிறுத்துறது வந்து சம்டைம்ஸ் இட் கேன் ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலி. ஸோ யூ ஷுட் நாட் ஸ்டாப் ஆக்சுவலா. அந்த 5 days அது வந்து எப்படி குவான்டிஃபை பண்றீங்கன்னு தெரியல. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க 3.5 days எடுத்தா தானே 3.5 days காம்பன்சேட் பண்ணணும் ஆக்சுவலா. அப்போ 3 நாள் தானே எடுக்கணும் நீங்க. 3 நாள் இல்ல it's not like that. See, my family doctor long back told me, don't take anything as a practice. Even taking drugs you may become addicted to it. So it is you are already addicted sir. You are already addicted. No. Taking 5 days medicine is already an addiction. So unless it is a life saving drug, you can afford to skip it once in a week. இல்ல you should not. I don't know who has told that actually. It's completely wrong sir. Once you start the medicine you should be you should Why I am practicing it for more than 20-25 years. இல்ல அது என்ன ஆகும்னா இல்ல அதான் சார். இல்ல அது என்ன ஆகும்னா உங்க பாடி அடாப்ட் ஆயிட்டு இருக்கும். உங்க பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிட்டு இருக்கும். நீங்க அந்த பிராக்டிஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் we cannot make that as a principle for everyone actually. Okay, so நீங்க வந்து ஒரு இது பண்ணிட்டு உங்க பாடி வந்து சண்டே அன்னைக்கு மெடிசன்ஸ் எதிர்பார்க்காது, பாடி வந்து டியூன் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா 20 வருஷமா நீங்க அதை பண்ணிட்டு இருக்கிறதுனால. இப்போ அதுவே வந்து நான் இன்னொருத்தர் இப்போ கேட்டுட்டு இருக்கவங்க வந்து சூப்பர் ஐடியாவா இருக்கு, அப்ப நான் கூட ஒரு நாள் கம்மி பண்ணலாமா அப்படின்னு பண்றது வந்து ரொம்ப ராங்கா போயிடும் சார் அது. Actually this digoxin, the doctors themselves say once in a week you stop. 6 days a week you take, 1 day, that is digitalizing. It happens. Otherwise, all the drugs without doctor's permission, we are not supposed to stop. That's what they say, sir.
இல்ல Only மேடம், one that's what I tablet. completely agree. Only with Correct. doctor. இப்போ sir, what sir is Yes. telling is, அவர் Yes. 20 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா நீங்க ஒரு paracetamol டெய்லி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களா, ஒரு 9 மணிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா your body will be waiting for the paracetamol by next 9 o'clock actually. 9 அது o'clock. இல்லைன்னும் Exactly. போது it will give you symptoms actually. Symptoms. ஏன்னா you are making your body adapted to some medicines and you are tuning the body actually. அது Yes. வரலன்னும் போதுங்களா ப்ராப்ளம் ஆகும். நம்ம எப்படி நிறுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, even your diabetes under control அப்படின்னா கூட டெய்லி ஒரு டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கணும், ஒரு மாசத்துக்கு. அப்ப 2 நாள் Tapering. விட்டு ஒரு நாள் They எடுக்கணும். order tapering of medication That too and under digoxin under supervision advice. Yes, Yeah. sir. Thank you. Thank you, ma'am. Thank you. The sum and substance is that you should believe the doctor and go. Once you believe the doctor and go, you have to follow his instructions. அவ்வளவுதான், இதுதான் தாத்பரியம். I think I am right, Dr. Sandar. Yes, sir. Yes, sir. You are right, sir. So, ஸ்ரீதரன் சார், நீங்க எதை கேட்கணும் நீங்களே சார்? I think some audio problem is இல்ல உங்க ஆடியோ ஏதோ ப்ராப்ளம் ஆகும் சார். நீங்க எக்ஸிட் ஆயிட்டு திருப்பி ஜாயின் பண்ணி பாருங்க சார். நீங்க அப்படியே கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. exit ஆயிட்டு வந்தாரு. இப்பவும் கேட்கல. ஆமா. You can put it as a question, Sridhar. Sridhar, you put it as a question. Chat. So I go to the next topic actually. Try Prostate to issues increase in the men. volume in your mobile. இல்ல முதல்ல அவர் பேசும்போது கேட்டுச்சுங்களே. I think there is some problem actually. வால்யூம் எதுவும் இஷ்யூஸ் இல்ல. இன்னொன்னு, எவ்ரி இயர் நம்ம அந்த ஃபுல் பாடி செக்அப் இஸ் நெசசரி. 60 இயர்ஸ்க்கு மேல நம்ம பண்ணிக்கிறது பெட்டர் மேடம் ஆக்சுவலி. ஓகே. அது உங்கள மாதிரி இருக்கவங்கள வருஷத்துக்கு 2 டைம் கூட பண்ணலாம். The most active person. Well said, doctor. So prostate issues in men, the next topic actually பாத்தீங்கன்னா, prostate enlargement is very very common in men above 60 years. அப்படினா தலைமுடி எப்படி நரைக்குதோ அது மாதிரி எல்லா prostate இருக்கவங்களுக்கும் prostate வந்து அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், which is called benign prostatic enlargement. ஸோ அதனால prostate enlargement எல்லாமே prostate கேன்சர்ல போய் முடியாது, அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். PSA டெஸ்ட்னு வாங்க, prostate specific antigen டெஸ்ட்னு வாங்க. That is very very important actually. Anyone above 60 years should do the test in the master checkup. எல்லா master checkupலயும் வந்துரும். ஸோ எனக்கு பினைன் ப்ராஸ்டேட்டிக் என்லார்ஜ்மெண்ட் இருக்குன்னு எப்படி டாக்டர் எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டில் ஒரு 2 டைமுக்கு மேலே எழுந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட் சைஸ் வந்து பெருசாக இருக்குன்னு அர்த்தம், ஹைப்பர்ட்ரோஃபியா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் போயிட்டு நம்ம வந்து யூரின் போகணும்னு ஆரம்பிக்கும் போது, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் மேல்ஸ் பிகாஸ் ப்ராஸ்டேட் இஸ் ஒன்லி ஃபார் மேல்ஸ் ஆக்சுவலாக. போய் நின்ன உடனே யூரின் வராது ஆக்சுவலாக. இட் வில் டேக் அட்லீஸ்ட் ஒரு 10 seconds ஃபார் யூ டு இனிஷியேட் த யூரின். அது மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணாமல், அது எசிடென்சின்னு வாங்க, அந்த எசிடென்சி இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ் ஆகிருக்கலாம். அதே மாதிரி யூரினோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெடி ஸ்ட்ரீமாக இருக்காது, யூரினோட ஃப்ளோ வந்து விட்டு விட்டு வரலாம் ஆக்சுவலாக. அதே மாதிரி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸாக ஒரு 10-15 ட்ராப் வந்து வந்துட்டே இருக்கும், ஒரு சென்சேஷன் ஆஃப் நாட் கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் எடுத்தோடனே சர்ஜரி கிடையாது, நார்மலாக மெடிசன்ஸ்லேயே சரி பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இதை வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வயசானாவே யூரின் கண்ட்ரோல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் வந்துட்டதுனால லேசர் மெத்தட்லலாம் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து கம்மி பண்ணிடுறாங்க. ப்ளஸ் வந்து மெடிசன்ஸ்லேயே வந்து நிறைய டைம் 90% ஆஃப் த டைம் சரி பண்ணிடுறாங்க. அதே மாதிரி டூ மச் ஆஃப் சிட்டிங், இப்போ வயசானா நடக்கிறது கம்மியாயிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா that will put undue pressure on prostate, so that can increase the prostatic symptoms actually. ஸோ டொமேட்டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப குட் ஆக்சுவலாக. உங்கள் ஃபுட்டில் வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கணும். ப்ராஸ்டேட்டுக்கு வந்து லைகோபீன் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்கிறதுனால தட் வில் இட்ஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ப்ராஸ்டேட்டிக் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், டொமேட்டோஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாரத்தில் ஒரு 3 நாள் 2 நாள் டொமேட்டோ சட்னி சாப்பிட்றது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் கேன் அஃபெக்ட் த செக்ஷுவல் லைஃப். ஒரு எஜாகுலேஷன், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் வர்றது, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வர்றது, லோயர் லிபிடோ வர்றது, ஸோ அது மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால வந்து ப்ராஸ்டேட் இருக்கவங்க வந்து இது வந்து இப்போ வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப சீக்கிரமாக சரி பண்ணிடுறாங்க. இந்த பெனின் ப்ராஸ்டேட்டிக் என்லார்ஜ்மெண்ட் நம்ம அட்ரஸ் பண்ணாமல் விடும்போது ப்ராஸ்டேட்டிக் கேன்சரில் போய் முடியுது லாஸ்ட் ஸ்டேஜஸில். ஸோ அதனால இது இனிஷியலாக பார்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து பினைன் ப்ராஸ்டேட்டிக் என்லார்ஜ்மெண்ட். ஸோ இதே மாதிரி ஃபீமேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி காமன் பட் ரேர்லி ஸ்போக்கன் அபவுட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு எம்பாரஸ்மெண்ட், ஒரு ஃபீமேல்ஸ் வந்து இதை நான் எப்படி சொல்கிறது, அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலாக. காமன் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 பேரில் ஒரு ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே இந்த யூரின் லீக்கேஜ் வந்து இருக்குது, அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்குது. அந்த எம்பாரஸ்மெண்ட்னால அது சொல்லாமல் அதை அப்படியே அடக்கி வச்சு அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன், அது நல்லா புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் அ ஷேம், யூ ஹவ் டு ஷேர் தட் யுவர் ஹஸ்பண்ட்
அண்ட் யூ ஷுட் கன்சல்ட் அ கைனகாலஜிஸ்ட் ஆர் யூரோகைனகாலஜிஸ்ட் இஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் எனி ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் வந்து இந்த சைல்டு பர்த்க்கு அப்போ அதுவும் நார்மல் டெலிவரி நடக்கும்போது அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால நிறைய வீக்னஸ் வர ஆரம்பிக்கும், விச் இஸ் வெரி வெரி காமன். சிசேரியன் செக்ஷனில் இருக்காது, ஏன்னா அவங்க கட் பண்ணி குழந்தை எடுத்துறதுனால வராது. பட் நார்மல் டெலிவரி ஒரு 10 hours 12 hours வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெல்விக் மசில்ஸ் வந்து வீக் ஆகும். தட் வில் மேக் த பிளாடர் கண்ட்ரோல்ட் ஹார்டர் லேட்டர் இன் லைஃப் ஆக்சுவலாக. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி காஃபிங், ஸ்னீசிங், லாஃபிங் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் யூரினரி லீக்கேஜ் நடக்கலாம். இது வந்து நிறைய ஃபீமேல்ஸ்க்கு 40-50 வயசுல பார்த்தீங்கன்னா யூரின் வருவாங்க, எழுந்து பாத்ரூம் போகிறதுக்குள்ள நடுவில் வயலில் போயிடுவாங்க ஆக்சுவலாக தெரியாமல். ஸோ அது மாதிரி இருக்கும், அது இமீடியட்டாக பார்க்கணும். இதுக்கு வந்து மெயினாக வந்து இது அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியும் கான்ஸ்டிபேஷனும் கூட இருக்கு. நிறைய பேர் ஒரு 70 கிலோ 80 கிலோ மேலே இருக்காங்க, ப்ளஸ் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு. அப்படின்னும் போது கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது ரொம்ப முக்கிய மோஷன் போகும்போது இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் புட் அன்டியூ ப்ரெஷர் ஆன் த பிளாடர், ப்ராஸ்டேட் அண்ட் இட் கேன் லீட் டு த யூரினரி இன்கான்டினன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ், டயப்பர்ஸ் அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ வந்து லேசர் மெத்தட்ஸ் ப்ளஸ் மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் இது மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு. இதை வந்து ரொம்ப ப்ரெசைஸாக அக்யூரேட்டாக வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ்லாம் வந்துச்சு, ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இது வந்து எம்பாரஸ்மெண்ட்டாக எல்லாருக்கிட்டும் சொல்லாமல் டெஃபினட்டாக இது இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஸோ எனி கொஸ்டின்ஸ் ஆன் தட்? Doctor, இப்போ the prostate வந்து ஒன்னு what you say is correct that PSI test is being done. I think that is done through the blood test நினைக்கிறேன். But there is a method where the hand is physically put in the particular part and they test and they say it is little painful. What is your opinion about that, doctor? Sir, that is a debatable topic, sir. Actually, அது நிறைய டாக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க, நிறைய டாக்டர் சப்போர்ட் பண்ணல அதை. ஏன்னா அது வந்து தட் இஸ் நாட் a scientific way to seeன்றாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு வேற ஏதாவது டெண்டர்னஸ் இருந்ததுன்னா கூட அது ப்ராஸ்டேட்டா இருக்கலாம்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ ஜென்ரலி இட் இஸ் நாட் அட்வைஸ்டு பை மெனி டாக்டர்ஸ் ஆக்சுவலா, அண்ட் இட் இஸ் நாட் ப்ராக்டிஸ்ட் இன் சென்னை எக்ஸப்ட் ஃபியூ டாக்டர்ஸ் ஆக்சுவலி தே டூ தட். பட் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல பண்றது அது. பட் ஜென்ரலா இட் இஸ் நாட் சயின்டிஃபிக், சார். So PSI is fair enough, இல்லையா? PSI test PSI அப்நார்மலா இருந்ததுனா வேணா ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் எடுத்தா ப்ராஸ்டேட்டோட கிளாண்ட் எவ்வளவு ஸ்வெல் ஆகுதுன்னு தெரிஞ்சிரும். டைரக்டா சிடி ஸ்கேன் எடுக்கிறதோ இல்ல அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறதோ அவாய்ட் பண்ணிட்டு PSI இருந்தா மட்டும் எடுக்கிறது பெட்டர். Thank you, doctor. Thank you, doctor. Yes, doctor, you can go to the next topic. So next topic வந்து I want to touch on vision and hearing. ஹியரிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 பார்ட்டாக யூடியூப்பில். அதை நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். ஐஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து நான் சொன்ன மாதிரி உங்கள் டயபெட்டிஸ், உங்களோட பிபியை வந்து உங்கள் காலோ இல்லை கிட்னிஸோ இல்லை உங்களோட ரெட்டினாவோ இதெல்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி ரெட்டினாவில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலாக. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்போ நம்ம ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் நிறைய பார்க்கறதுனால ப்ளூ லைட் நம்மளுக்கு வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ ப்ளூ லைட் வந்து it's not very harmful. It cannot lead to blindness, but it will strain your eyes actually. So that you need to understand. அதனால ஒரு 20-20-20 ரூல் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, whenever you are looking at a system or when you are looking at your mobile continuously, just stare at object 20 meters away for 20 seconds. அது மாதிரி பார்த்துட்டு நம்ம திருப்பி லேப்டாப்பை பார்க்கும்போது it will give you some kind of relief actually. அதே மாதிரி ட்ரை ஐஸ், இப்போ இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது கூட எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிளிங்கிங் ஆஃப் ஐஸ் வந்து கம்மியாகும், ஜென்ரலாக இருக்க பிளிங்கிங்கை விட கம்மியாகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸ் வரலாம். தட் கேன் லீட் டு ஹெடேக், தட் கேன் லீட் டு பிளரி விஷன். ஸோ அதனால வந்து பிளிங்கிங் ஆஃப் ஐஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூவி ரேஸ் அகேன் நீங்கள் சன்னில் போறீங்க இல்லை ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி யூவி ரேஸ் அஃபெக்ட் பண்ணுதோ அது மாதிரி ஐஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால ஜென்ரலாக when you are going outside, it's better to have UV protected sunglasses. ப்ரொலாங்டு சன் எக்ஸ்போஷர் இருக்கிறது வந்து கேட்ராக்ட், மேக்குலர் டீஜெனரேஷன் நடக்கும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேட்ராக்ட் இருக்கவங்களுக்கு ஸ்லீப் நல்லா இருக்காது. இது நிறைய பேருக்கு தெரியாது. கண்ணில் லைட்டாக மைல்டு கேட்ராக்ட் இருக்குன்னா உங்கள் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். அது எப்படி டாக்டர் கேட்ராக்ட்டுக்கும் ஸ்லீப்புக்கும் என்ன டாக்டருக்கு ரிலேஷன்ஷிப்னு கேட்டிங்கன்னா, க்ளவுடி லென்சஸ் இருக்கிறதுனால அந்த ப்ளூ லைட் நம்மளோட ஸ்லீப் அந்த இதை ஸ்டிமுலேட் பண்ணுறதான அந்த ப்ளூ லைட் வந்து உள்ளே என்டர் ஆகாது. அதனால உங்கள் ஸ்லீப் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஸ்லீப்பாக இருக்கும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அதே மாதிரி காது, இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா பிபியும் டயபெட்டிஸும் இருந்ததுன்னா இயரிங் வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ 2 காதில் வந்து ஒரு காது எனக்கு மோசமாக இருக்குது டாக்டர், 80% கேட்கல அப்படின்னா உங்கள் டாக்டர் வந்து
நல்லா இருக்க காதை தான் ப்ரொடெக்ட் பண்ணுவார். இப்போ நம்ம 2 ஆப்பிள் இருக்கு, ஒரு ஆப்பிள் நல்லா கெட்டு போயிடுச்சு ஃபுல்லா அப்படின்னா இருக்கிற ஆப்பிள தான் நம்ம காப்பாற்றணும். எப்பவுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த காது சரி பண்ணுங்க டாக்டர், இந்த காது சரி பண்ணுங்க டாக்டர்னுவாங்க. 80% போன காதை வந்து நம்ம சப்போர்ட் தான் பண்ண முடியும். பட் 100% கேட்குற காதோ இல்லை 95% கேட்குற காதை தான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும். அதே மாதிரி காது கேட்காதது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை. நான் சொன்ன மாதிரி உங்க ஹஸ்பண்டுக்கோ உங்க ஒய்ஃப்கோ இல்லை உங்க பசங்களுக்கோ தான் பிரச்சனை. அதனால நம்ம எல்லா சீனியர் சிட்டிசன்ஸும் ரொம்ப உதாசீனப்படுத்துறது வந்து இயரிங் ப்ராப்ளம் தான். ஏன்னா அவங்க பாட்டு அமைதியாக வச்சுட்டு சத்தமாக வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க, பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க. அவங்கள எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, பஸ்ல போறவங்க, ட்ரெயின்ல போறவங்க எல்லாரும் திட்டிட்டு இருப்பாங்க. பட் அவர் மட்டும் ராஜா மாதிரி வச்சு சத்தமாக கேட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா இஸ் நாட் பாதர்ட். எவ்ரி ஒன் இஸ் அஃபெக்டட் பட் இஸ் நாட் அஃபெக்டட் ஆக்சுவலா. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஒரு ஐசோலேட் ஆகிடுவீங்க, ஒரு டிப்ரெஷன் வரும், ஒரு கம்யூனிட்டியில் கலந்துக்க முடியாது, இது மாதிரி மீட்டிங்ஸில் கலந்துக்க முடியாது. நான் அவர் என்ன டாக்டர் செந்தில் என்ன பேசுறானே கேட்க போகிறது இல்லை, நம்ம எதுக்கு அந்த மீட்டிங்கில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஐசோலேட் ஆவீங்க. ப்ரோபஸ் கிளப் மீட்டிங் வர மாட்டீங்க. அப்புறம் பத்ரி சாரும் பிரணேஷன் சாரும் எத்தனை டைம் மெசேஜ் அனுப்பிச்சாலும் வர மாட்டீங்க. ஸோ அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால பேசிக்காக வந்து உங்களோட இயரிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி காதில் வந்து ஒரு ரிங்கிங் டோன் கேட்குது அப்படின்னா தட் கேன் பி உங்களோட பிபி ரிலேட்டட் இஷ்யூஸாக இருக்கலாம், இந்த டினிட்டஸ் அப்படின்வாங்க, இல்லைனா தைராய்டு இம்பேலன்ஸாக கூட இருக்கலாம். இந்த 2 காரணத்தினால ஒரு காதில் வந்து ஒரு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா அது உதாசீனப்படுத்தாதீங்க, இமீடியட்டாக போய் பார்த்துருங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால இந்த காட்டன் பட்ஸ் எடுத்து அப்படி காது நோண்டுறதுன்றது அப்படி சொர்க்கம் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அது வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, விச் இஸ் நாட் அட்வைசபிள் ஆக்சுவலாக. அது வந்து சம்டைம்ஸ் உங்ககிட்ட இருக்க வேக்ஸ் வந்து உள்ள தள்ளி விட்டு பெரிய இன்ஃபெக்ஷன் அது மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். அதனால் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்னும் முக்கியமான விஷயம், இயரிங் லாஸும் டிமென்ஷியாவும் க்ளோஸ்லி ரிலேட்டட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயரிங் லாஸ்னால உங்களோட இன்ட்ராக்ஷன் வித் சொசைட்டி, இன்ட்ராக்ஷன் வித் யுவர் லவ்டு ஒன்ஸ், இன்ட்ராக்ஷன் வித் யுவர் கம்யூனிட்டி எல்லாம் கம்மியாகிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உள்ள போகாது. ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட கேள்வி ஞானம்னு வாங்கல சொல்றது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்காத இருக்கிறதுனால நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐசோலேட் ஆகும், நம்மளுக்கு மறதி வர ஆரம்பிக்கும், டிமென்ஷியா வந்து ஃபாஸ்ட்டாக இதாகும். ஸோ காது கேட்காதனால உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் உதாசீனப்படுத்துறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் இயரிங் அண்ட் ஐ. Any queries you can ask actually. இப்போ வந்து பாத்தீங்கன்னா I am arranging free eye consultations all over Tamil Nadu. If you want any free eye consultations அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் அந்த கண்ணில் பவர் செக் பண்றது, ப்ரெஷர் செக் பண்றது, ஆப்டோமெட்ரிக் செக் பண்றது, we have tie up with அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல், கம்ப்ளீட்டா ஃப்ரீயா பண்றாங்க. நீங்க எந்த அகர்வால் நீங்க அடையாள இருக்கீங்களோ இல்லை பெசன் நகர்ல எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க மதுரை கோயம்புத்தூர்ல இருந்தா கூட மெடிக்கல் அசிஸ்டன்ட் 24/7 மூலியமா ஃப்ரீயா அரேஞ்ச் பண்றோம். ஒரு 2500 மெம்பர்ஸ் கிட்ட ஃப்ரீயா கன்சல்ட் பண்ணிருக்காங்க. நீங்க அங்க கண்ணாடி வாங்கணும் அது மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, வெறும் கன்சல்டேஷன் மட்டும் பண்ணிட்டு ஃப்ரீயா பண்ணிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி கடையிலேயே போய் கண்ணாடி வாங்கிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. Thank you, doctor. In fact, you gave that Agarwal a free checking and the card kuda kuduthinga. We have given to a lot of people. அதே மாதிரி இயரிங் டெஸ்ட்டும் ஐ எம் அரேஞ்சிங் ஃப்ரீ. ஆக்சுவலாக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து இயரிங் டெஸ்ட் பண்ணணும், எனக்கு காது பிரச்சனையா இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுக்கே வந்து இயரிங் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் வீட்டுக்கே வந்து பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டோட அட்மாஸ்பியர்ல தான் உங்களோட காதை செக் பண்ணணும். ஏன்னா உங்க வீட்டுல வந்து உங்க பக்கத்து வீட்டுல வந்து ஒரு நாய் குலைச்சிட்டு இருக்கும், மிக்சி போட்டுட்டு இருப்பாங்க, பக்கத்துல ஒரு மசூதி இருக்கும், மசூதியில சவுண்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கு நடுவுல உங்களோட காதோட கேட்கும் திறன் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். இது போத்தீஸ்ல போய் புடவை எடுத்து வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே இந்த கலர் மாறின மாதிரி இருந்து போய் புடவை மாத்தணுன்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால உங்களோட காது செக் பண்ணணும்னா உங்க வீட்டுல தான் செக் பண்ணணும். நேரம் ஒரு இயரிங் எய்ட் சென்டர்ல போயிட்டு காது செக் பண்ணாதீங்க. தட் இஸ் நாட் குட். டாக்டர், does Yes, sir. diabetics affect the sleeping patterns? Is a mild dose of sedative advisable? இல்ல சார், அதான் அது டயபெட்டிஸ் அஃபெக்ட்ஸ் எவ்ரிதிங் சார். ஆக்சுவலி டயபெட்டிஸ் அஃபெக்ட்ஸ் எவ்ரிதிங். டயபெட்டிஸ் இஸ் worse than எய்ட்ஸ். ஆக்சுவலா டயபெட்டிஸ் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாம போகும்போது பாத்தீங்கன்னா அது நிறைய பிரச்சனைகள் வரும். அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் உங்களுக்கு அதிகமா இருக்கு, அதனால நீங்க தூக்கத்துல இருந்து எழுந்து 2 டைம் போறீங்கன்னா டெஃபினட்டா தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படிதான், தட் இஸ் ரிலேட்டபிள் ஆக்சுவலா. பட் வி கேனாட் எக்ஸாக்ட்லி சே டயபெட்டிஸ் வில் அஃபெக்ட் எவ்ரிதிங். இட் அஃபெக்ட்ஸ் யுவர் இம்யூனிட்டி இன் ஜெனரல். சார் இப்போ ஸ்லீப் அஃபெக்ட் ஆனா அந்த ரெஸ்டல்னு ஒரு மருந்து இருக்கு சார், அது போட்டுக்கிறாங்க 0.25 0.50. அது யூஸ் பண்ணலாமா? பிகாஸ் யூஎஸ்ல வந்து they don't open their mouth about Restel because my wife இல்ல என்னோட அட்வைஸ் என்னன்னா, இட் இஸ் நாட் ஹெல்தி டு டிஸ்கஸ் அபவுட் மெடிசன்ஸ் இன் திஸ் ஃபோரம். ஆக்சுவலா டைரக்டா ரெஸ்டிலோ இல்லை எதுவும் அது மெடிசன் சொல்லி பேசும்போது என்ன கேட்டீங்கன்னா, எல்லாம் எழுதி நீங்க சொல்றீங்கல்ல பத்ரி சார், அது எழுதி வச்சுப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு, ஓ அன்னைக்கு பத்ரி டாக்டர் பத்ரி MBBS MRCS சொன்னாரு, ரெஸ்டில் எடுத்து போட ஒரு டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஸோ தட் இஸ் வெரி ரிஸ்கி ஆக்சுவலா. ஸோ ஜென்ரலி ஐ டோன்ட் டிஸ்கஸ் அபவுட் எனி மெடிசன்ஸ் நேம் இன் திஸ் ஃபோரம்ஸ். ஆக்சுவலா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சப்கான்ஷியஸா போய் ரெஜிஸ்டர் ஆயிடும் உங்க மைண்ட்ல. ஸோ எனக்கு 2 நாள் தூக்கம் வராத மாதிரியே இருக்கு, ரெஸ்டில் போடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் தூக்கம் வரதும் போயிடும். ரெண்டாவது ஏதாவது ஒரு டேப்லெட் எடுக்கும் போது யூ ஆர் கிவிங்
instructions to your body that I'm giving this tablet to get the sleep அப்படின்னு சொல்லிட்டு you are registering something new into your body. So once நீங்க ஒரு விஷயத்தை உள்ள திணிச்சிங்க அப்படின்னா அந்த பாடி அதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு ரெஸ்டில் போடாம தூக்கம் வராது உங்களுக்கு. True, true. 4 நாள் நீங்க ரெஸ்டில் நம்ம 4 நாள் ரெஸ்டில் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தூங்கவே முடியாது ரெஸ்டில் இல்லாம உங்களால. அடிக்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. That is the risk they undertake. So my advice is not to start any medications unless recommended actually. நான் டாக்டரே கொடுத்தாருனா கூட நான் கேட்பேன் இது தேவையா டாக்டர், இது கண்டிப்பா எடுக்கணுமா டாக்டர்னு கேட்பேன். எங்க ஃபேமிலில பாத்தீங்கன்னா my wife is a சித்தா டாக்டர் and generally we don't give any medicines to our children actually. இப்போ they are around 14 and 11 years actually. We give only இந்த கசாயம் அது மாதிரி தான் கொடுப்போமே தவிர ஒரு பாராசிட்டமால் கூட generally we don't give actually. When there is a fever we ask them to take leave for 3 days. வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு we hydrate them, give good food அவ்வளவுதான். We don't give paracetamol also basically. Thank you doctor. Doctor, this free hearing test, are you conducting it in which place, doctor? They say they come and you said they're coming and doing it at home. all over Tamil Nadu madam, we are doing all over Tamil Nadu, but sometimes உங்களுக்கு ரொம்ப தூரமா இருந்ததுனா they will be charging only in the transportation charges மட்டும் charge பண்ணுவாங்க because they will be carrying all the equipments and instruments. They will be coming to your place and they will be suggesting you first ஒரு audiometry test பண்ணி எவ்வளவு உங்களுக்கு hearing loss இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன இருக்கு சொல்யூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். Is there any specific number whom we can contact? Can you can text me madam. Yeah, you can text me. I'll text you in WhatsApp madam actually. Sure. Thank you. So the last topic is fall prevention strategies actually. Prevention of falls. Yeah. அந்த நம்பர் வந்து நீங்க நம்ம குரூப்ல போட்டுடுங்க டாக்டர். அந்த ஹியரிங் இது so that everyone will have access to it. Thank you. நான் போடுறேன். Yeah. ஃபால் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அது இன்னொரு விஷயம் என்னன்னா சார், நான் குரூப்ல போட்டுருவேன். பட் அவங்க கேட்கும் போது எங்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போட சொல்லுங்க. பிகாஸ் தே ஷுட் நாட் திங்க், ஏன்னா பர்சனலைஸ்டா கொஞ்சம் கோஆர்டினேட் பண்றது ஈஸியா இருக்கும். தே வில் கிவ் சம் விவிஐபி கேர் ஆக்சுவலா. அதுக்கு நான் வேற ஒன்றும் கிடையாது. கொடுக்கும்போது பண்ண எல்லாருக்கும் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் ப்ரோபஸ் மெம்பர்ஸ் டு கெட் வேற ஒன்றும் இல்லை. Thank you டாக்டர். Thank you. So last thing is that fall prevention strategies actually. Why senior citizens fall very common பாத்தீங்கன்னா weak leg, poor balance, dizziness from medicines. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காலில் இருக்கிற மசில்ஸ் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ ஒரு அன்ஈவன் சர்ஃபேசஸ் நடக்கும் போது ஒரு இம்பேலன்ஸ் இருக்கலாம். ஸோ லோ விஷன் இருக்குது, புவர் லைட்டிங் இருக்குது. அது மாதிரி இடத்த வந்து அவாய்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி கேட்ராக்ட், கிளாக்கோமா, டிம் லைட் இதெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பிரச்சனைகள் ஈஸியாக வரும். சில மெடிகேஷன்ஸ் நம்ம பிபி பில்ஸ், இந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் இல்லை டயபெட்டிஸ் மெடிசன்ஸ் எடுக்கும் போது ஈவன் தட் மெடிசன்ஸ் கேன் இன்டியூஸ் சம் டிசீனஸ் ஆக்சுவலி. சம்டைம்ஸ் உங்களோட பிபி லோ ஆகுது, இல்லை பிபி ஹை ஆகுது, இல்லை சுகர் லோ ஆகுதுன்னும் போது டிசீனஸ் வரும். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபால் ஆகுது. அதே மாதிரி ஃபுட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இம்ப்ராப்பர் ஃபுட் வேர் ஆக்சுவலாக. ஸோ காலுக்கு வந்து ப்ராப்பரான செப்பல்ஸ் போடாமல், நம்ம காலில் ஆல்ரெடி நர்வ் டேமேஜ் இருக்கிறதுனால, நம்னஸ் இருக்கிறதுனால, டிங்லிங் சென்சேஷன் இருக்கிறதுனால ஸ்லிப்பரி ஃபுட்வேர் போடும்போது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு எழுந்துக்க முடியாது, இல்லை வந்து டக்குன்னு ஏதாவது பிடிச்சி நிற்க முடியாது. ஏன்னா நம்மளோட ஏஜ் ஆகாதுன்னா அந்த டிலேட் ரிஃப்ளெக்ஸஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். கீழே விழுறோம் தெரியும், பட் எதையும் நம்ம சப்போர்ட்டுக்கு பிடிக்க முடியாது. கீழே விழுந்து அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஐயோ கீழே விழுந்துட்டோமே அப்படின்னு தெரியும். ஏன்னா ஏஜ் ஆக பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஸஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது ஆக்சுவலாக. ஸோ ரிஃப்ளெக்ஸஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். நான் என்ன செப்பல்ஸ் போடலாம் டயபெட்டிஸ்க்கு வந்து எம்சிஆர் செப்பல், எம்சிபி செப்பல்ஸ் அப்படின்னுவாங்க. அதுக்குமே தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வேணா நான் திருப்பி அந்த வீடியோ வந்து நம்ம ப்ரோபஸ் கிளப் குரூப்ல போடுறேன். ஸோ அதில் வந்து டிஃபரன்சஸ் நீங்கள் என்னென்ன செப்பல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், தட்ஸ் a separate topic to address ஆக்சுவலாக. ஸோ அந்த வீடியோவும் போடுறேன், இந்த இயரிங்கோட வீடியோவும் நான் போடுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த 2 வீடியோஸும் பாருங்கள். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன டிப்ஸ் டாக்டர், எப்படி டாக்டர் நான் வந்து இந்த ஃபால்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இந்த 1 leg ஸ்டாண்ட் எக்ஸசைஸ்னு வாங்க. ஒரு காலில் நின்று பார்க்கலாம், ஒரு 10 செகண்டுக்கு மட்டும். பக்கத்தில் ஏதாவது ஒன்று கையில் பிடிச்சிக்கலாம், பிடிச்சிட்டு அதை விட்டுட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் நிற்க முடியுதான்ற செக் பண்ணலாம். அதே மாதிரி சிட் டு ஸ்டாண்ட் ஃப்ரம் சேர்னு வாங்க. நம்ம சேரை போட்டுட்டு அதில் உட்காந்து எழுந்துக்கிறது, அது மாதிரி ஒரு 10 டைம் பண்ணலாம் ஆக்சுவலாக. எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த கையை மட்டும் ஊனி எழுந்துக்கணும். எழுந்து அதே மாதிரி உட்கார முடியுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி உங்கள் அப்பார்ட்மெண்ட்லையோ இல்லை உங்களோட பால்கனிலையோ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அந்த லைனில் நம்மளால் நடக்க முடியுதா அப்படின்றத செக் பண்ணலாம். அது வந்து ஒரு ரொட்டீனாக எக்ஸசைஸ் மாதிரியே வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. அந்த லைன்லேயே நடக்கணும், அந்த லைன்லேருந்து டிவியேட் ஆகாமல் அந்த ஒரே லைனில் நடக்கணும். இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு டெய்லி ஒரு 10 to 15 minutes பண்ணாவே போதும் ஆக்சுவலாக. ஸோ 50% of the falls can be prevented. So that is very very important. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட் டு டூ when the fall happens. ஃபால் ஆயிட்டீங்க, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டம் ஆயிடுவாங்க. அது மாதிரிலாம் ஆகக்கூடாது. யூ ஹேவ் டு ஸ்டே காம்,
டோன்ட் ட்ரை டு கெட் அப் இமீடியட்லி. கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு எழுந்து நிற்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு உட்காந்துட்டே என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எங்கேயாவது பெயின் இருக்கான்னு செக் பண்ணுங்க. உங்களோட ஹிப்பில், உங்களோட ரிஸ்ட்டில், உங்களோட நீ ஜாயிண்ட்டில், உங்களோட பேக்கில் ஏதாவது பெயின் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்றத பாருங்க. உங்களால் எழுந்துக்க முடிஞ்சிச்சு, இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் அப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல் ஆன் டு யுவர் சைட். டக்குன்னு எழுந்துக்காதீங்க. எழுந்துக்க முடிஞ்சாலும் சைடில் ரோல் ஆகிட்டு கிரால் டுவர்ட்ஸ் ஸ்டடி சேர். பக்கத்தில் ஏதாவது ஒரு பெரிய சேரோ இல்லை டேபிளோ ஏதாவது இருக்குன்னா அது பக்கத்தில் போயிட்டு அதை பிடிச்சிட்டு எழுந்துக்குங்க. யூஸ் ஆர்ம்ஸ் அண்ட் ஒன் லெக் டு ரைஸ். ஆக்சுவலாக கையை மட்டும் வச்சு ப்ரெஷர் கொடுத்து எழுந்துக்காதீங்க. ஒரு காலையுமே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து எழுந்துக்கிட்டா தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா கை வச்சு இது பண்ணும்போது ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்ததுன்னா உங்கள் பாடி வெயிட் தாங்காமல் கையுமே ஃப்ராக்சர் ஆக ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே கீழே வந்திருக்கனால பதட்டத்தில் நம்ம எப்படி வைக்கிறோன்றது கை தெரியாது, அதனால டக்குன்னு வச்சுட்டு கை ஃப்ராக்சர் ஆக ஆரம்பிக்கும், இல்லை ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகலாம், இது மாதிரி ப்ராப்ளம் வரலாம். இஃப் யூ ஆர் அன்ஏபிள் டு கெட் அப், எழுந்துக்க முடியல, கீழே விழுந்துட்டீங்க, ட்ரை பண்ணுறீங்க, எழுந்துக்க முடியல அப்படின்னா யூ ஹேவ் டு கால் ஃபார் ஹெல்ப். அதனால தான் கீப் யுவர் ஃபோன் அண்ட் எமர்ஜென்சி பட்டன் ஹேண்டி. கவர் வித் டவல் ஆர் பிளாங்கெட்ஸ் டு ஸ்டே வார்ம். பக்கத்தில் ஏதாவது டவல் இருந்ததுன்னா டவல் எடுத்து மேலே போட்டுக்கலாம், கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி. இல்லைனா கொஞ்சம் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் த ஃபால் விழுந்துட்டீங்க, அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து ஒரு டாக்டர் போய் பார்க்கணும். ஃப்ராக்சர் இல்லை, பெயின் இல்லை அப்படின்னா கூட சைலண்ட் ஃப்ராக்சர்ஸ் ஆர் காமன். ஆக்சுவலாக சீனியர் சிட்டிசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஃப்ராக்சர்ஸ்னு வாங்க, எந்த சிம்டம்ஸுமே இருக்காது, பட் ஃப்ராக்சர் ஆயிருக்கும் உள்ள. எக்ஸ்ரே ஆர் ஸ்கேன் இஃப் த டாக்டர் அட்வைசஸ் யூ டு டேக். செக் பிபி, சுகர், விஷன் டு ஃபைண்ட் த காஸ். அப்போ நம்ம கீழே விழுந்ததுக்கு வந்து என்ன காரணம்ன்றது செக் பண்ணிடணும். ஓ பிபி ஐயா இருந்தது, இல்லை பிபி லோ வந்தது, இல்லை டயபெட்டிஸ் வந்தது, சுகர் ஐயா இருந்தது, இல்லை விஷன் வந்து ப்ராப்பராக இல்லை, கேட்ராக்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. இது மாதிரி காரணங்கள் என்னன்றதை நம்ம கீழே விழும்போது தான் தெரிஞ்சுக்கும். ஸோ தட் இட்ஸ் நாட் ஹேப்பன் அகைன். And start fall prevention steps to avoid the next fall. So these are the simple tips actually to avoid falls actually. You know, 90% of the senior citizens coming to emergency are coming with fractures due to unexpected falls actually. So now if you have any questions or doubts you can ask me. I am done actually. Doctor, Yes, sir. this senior citizens, when they use bathroom or using toilets, they should not close the door. Keep it open so that any problem they need not break the door. What do you think? They should not lock the door. They can close the door. They should not lock the door actually. Okay. டாக்டர், மசில் மாஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வெயிட் தூக்கலாமா? வெயிட் தூக்கலாம் சார் ஆக்சுவலா. அதாவது ஒரு 3 kgs or 5 kgs டம்பிள்ஸ் வந்து நம்ம எடுத்து பண்ணலாம் சார் ஆக்சுவலா. பட் நாட் மோர் தென் 10 kgs சார் ஆக்சுவலா. ஏன்னா போன்ஸ் வீக்கா இருக்கும். அதே மாதிரி ரிப்பீட்டேஷனும் பார்த்தீங்கன்னா 10 to 15 டைம்ஸ் எவ்ரிடே பண்ணா போதும் சார் ஆக்சுவலா. அதாவது ஒரு 50 டைம் பண்றது அது மாதிரி பண்றதுலாம் வந்து இட் வில் கிவ் அன்டியூ ப்ரெஷர் சார். அந்த ஆஃப்டர் ஃபாலிங் தான் கொஞ்சம் இந்த சப்போஸ் ரொம்ப வெயிட்ல இருக்குன்னா இந்த கையெல்லாம் வலிக்குது பிகாஸ் ஆஃப் தட் சார். புரியல மேடம். ஆஃப்டர் ஃபாலிங் கையில நிறைய சாமான்லாம் தூக்கிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வரோம் இல்லையா, அந்த கையெல்லாம் வலிக்கிறது பிகாஸ் ஆஃப் தட். சாமான் ரொம்ப தூக்க கூடாதா? நான் நிறைய ரோட்ல கீழே விழுந்துட்டேன் இந்த 3 வீட்டுல. இது எப்படி இருக்குன்னா நிறைய சுகர் சாப்பிடுவேன், ஏன் டாக்டர் டயபெட்டிஸ் வருதுன்னு கேக்குற மாதிரி இருக்கு. அது கேக்குறேன். நீங்க அவாய்ட் பண்ணணும் ஆக்சுவலா. வெயிட் தூக்குறதா நீங்க வெளியில போகும்போது யாராவது உங்களோட மெய்டோ இல்ல யாரோ அவங்கள தூக்க சொல்லணும். நீங்க தூக்குறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா உங்களோட போன் மாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வரும் இந்த ஏஜ்க்கு மேல. சோ அதனால நீங்க ஷாப்பிங் போகும்போது யாராவது கூட்டு போயிட்டு இந்த ப்ரொவிஷன்ஸ் வாங்கும் போது நீங்க தூக்கிட்டு வரக்கூடாது ஆக்சுவலி. Home delivery. Home delivery. ஆமா, Zepto, Blinkit. Home delivery we can suggest. நாங்க டெலிவரிஸ் போனா அதுதான் பண்றோம். If the weight is more, அதை தூக்கி கார்ல வச்சு இங்க இருந்து கொண்டு வரதுக்கு பதிலா we tell them to do home delivery. அது என்ன ப்ராப்ளம்னா ஃபீமேல்ஸ் வந்து அந்த வெங்காயம் மறந்துடுவாங்களா, இது மறந்துட்டாங்கன்னா என்ன பண்றது, அதை போட்டு உள்ள வரதுக்குள்ள மறந்துடுச்சுன்னா அப்படின்றத அவங்க கையிலேயே தூக்கிட்டு போனாதான் உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன். அதனால இல்ல, நாங்கெல்லாம் நடராஜா வண்டி தான், கார் வண்டி கிடையாது, நடராஜா வண்டி வாக்கிங். அப்போ all the more you should ask them to deliver at your home because weight delivery பண்ணனும் அவ்வளவுதான். ஏன்னா ஹெர்னியா வந்துடும் மேடம். if இந்த ஏஜ்ல if you start lifting, hernia will come. That will be a big pain. Anyway, jokingly I was telling, but what I suggest is we should try to avoid lifting the. Any doctor, what do you say? நிறைய தூக்கிட்டு நடக்க முடியாது சார், நமக்கு நடக்க கூடாது. Basically our hands should be free when we are walking. Yeah. No, what you say is correct. But psychology is சரி நம்மளே எடுத்துட்டு போயிடலாமேன்னு எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுதான் ப்ராப்ளம். பட் வாட் யூ சே இஸ் கரெக்ட் பிகாஸ் தட் லிஃப்டிங் தி வெயிட் ஆஃப்டர் a certain age it will cause hernia.
which has happened to me. when we lose balance, we have to hold railing, a wall, something. If hand is having bag, what we will do? Both the hands. True, true. So the major problem is we go to the shopping expecting to buy only 1 or 2 kilos, but end up with, purchasing about 10 kilos, then fail to fix up any conveyance and come back lifting the bag. That's Yeah. what causes the problem. Yes. You can order through Big Basket. They will deliver it home. Doctor, regarding the locking the bathroom door, suggested, you know what, to offset that problem, what I have fixed a magnet in the bathroom door so that it gets stuck, it doesn't get open of its own, but it is not locked inside. Yeah, that's also a good thing, and you should have some alarm bells inside, sir. Actually, if you have a bell inside the bathroom, so whenever you fall down or when you're not able to get up from the thing, actually, you have to Normally- just press the bell so that it rings in the hall. Normally, they monitor if I go to a bathroom for a longer time, they come and tap the door and find out whether we are safe there inside or not. So that warning But system we are generally, not. இல்ல சார், பட் ஜென்ரலி தட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இந்த நைட் டைம்ஸ். ஆக்சுவலி நீங்க நைட் ஒரு மணிக்கு 2 மணிக்கு போய் பாத்ரூம் போகும்போது நோபடி வில் கம் அண்ட் செக் இல்லைங்களா, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 மணிக்கு விழுந்திருப்பாரு, காலை 6 மணிக்கு தான் பார்ப்பாங்க ஒரு பாத்ரூம் விழுந்துட்டாங்கன்றது. ஸோ தட் கேன் ஹேப்பன் இன் டியூரிங் த டே பட் நாட் டியூரிங் த நைட் டைம்ஸ். So, doctor, அதுக்கு வந்து what my personal feeling is, நம்ம ஐடி கார்டு போடுற மாதிரி that alarm bell should always be worn by the people. So especially when they go to the bathroom and all, so that ஏதாவது ஆச்சுன்னா இன்ஸ்டன்ட்டா அந்த அலாரம் பெல்ல பிரஸ் பண்ணலாம்னு எனக்கு தோன்றது. இல்ல, தட்ஸ் a good thing actually. That's a good thing, but பாத்ரூம் உள்ளே பாத்தீங்கன்னா closet பக்கத்துல வந்து பெல்ஸ் வச்சிருக்காங்க சார் ஆக்சுவலா. சோ that's a better thing. ஏன்னா கழுத்திலேயே நீங்க போட்டு சுத்தும் போது சப்கான்ஷியஸா உங்களுக்கு வந்து that will bring your இது டவுன் ஆகும். நம்ம வந்து ஏதோ we are dependent on this, so நம்ம வந்து பேஷண்ட் ஆயிட்டோமோ, நம்மளுக்கு வயசாயிடுச்சோ, நம்ம கழுத்துல தொங்கினே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கலாஜிக்கலி you will be little down actually. சோ வந்து பாத்ரூம் குள்ள போகும்போது இல்ல, few peoples are like that, few peoples are okay, நான் மாட்டிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா மாட்டிக்கலாம். பட் சில பேஷண்ட்ஸ் வந்து they feel bad in doing that. இயரிங் இம்பேடே வைக்க மாட்டாங்க நிறைய பேர், காதே கேட்காது, இயரிங் இம்பேட் வைக்கல. அவங்க இல்ல நீங்க கழுத்துல இதை மாட்டிக்கீங்க அப்படின்னா மாட்டுவாங்களா? மாட்ட மாட்டாங்க இல்லையா? That's true, but then you are not wearing it all through. Only when you just go to the bathroom and come back to the bed, that should in fact give them more confidence that there is someone to take care of us in case of emergency. நான் feel பண்றேன். Especially during night times. Especially during night times actually. Exactly. Night time. And correct. Okay, sir. Anything else, sir? Friends, any question? You see, we have Dr. Sendil who can take on any question and answer to your satisfaction, and with a little of humor also. So I think this itself enhances our enthusiasm and spirits. So anyone wants to ask whether how many pegs whiskey they want to take, they can ask. All those things you can feel free, because he's not only a doctor, he's a very good friend of us. He understands us very well. And Dr. only regarding vaccination மாத்திரம் ஒன்று சொல்லிடுறீங்களா? Vaccination for senior citizens. அதான் சார், இன்ஃப்ளூயன்ஸா நிமோகாக்கல் வைரஸ், அது ரெண்டு தான் சார், 2 வேக்சினேஷன் தான். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. அது நான் I'll put you a separate video சார். நான் உங்களுக்கு வீடியோ போட்டு வரேன். அது that will take 15-20 minutes ஆக்சுவலா. நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ பண்ணி போட்டுறேன் உங்களுக்கு. Okay, last time நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, பட் வீடியோல வந்து it gets circulated to all the... and நிறுத்தி கூட பாத்துக்கலாம் ஆக்சுவலா. Sometimes when they are not able to understand, they can replay that and they can listen actually. I'll do that. Right. Thank you, doctor. Thank you. Pranay sir, any question? Yes, sir. Yeah, everything covered. We are very thankful to Dr. Sanjeev Kumar for covering most of the topics required for our senior citizens, and also he is very helpful in contacting him for hearing aid, especially hearing aid and eye checkup. We thank you very much, sir. Okay, can you hear me? Any medical help, any health related issues or no, you are free to reach me anytime 24/7 night 2 மணி நீங்க பண்ணீங்கனாலும் ரெண்டரிங்ல எடுத்துருவேன். You can call me anytime for any health related issues actually 24/7, and I am very happy to assist you actually. Suppose நீங்க மெசேஜ் அனுப்பி நான் பார்க்கலன்னா ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு ஃபோனே பண்ணிடுங்க. ஏன்னா நைட் டைம்ஸ்ல வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு சில பேர் ஒரு பேஷண்ட் சொன்னாங்க, டாக்டர் நம்ம 11 மணிக்கு ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் அனுப்பிச்சேன் டாக்டர், நீங்க பார்க்கவே இல்லை டாக்டர், நான் தூங்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. நான் சொன்னேன் எமர்ஜென்சினா நீங்க கால் பண்ணிடுங்க சார், நீங்க எனக்கு
மெசேஜ் அனுப்பிட்டு மெசேஜ் ரிப்ளை பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால யூ கேன் கிவ் மீ a கால். ஏன்னா எனக்கு ஃபோன் பண்றவங்க எல்லாருமே டாக்டர் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க. டாக்டர் ஒரு எமர்ஜென்சி தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஐ எம் பவுண்ட் டு அட்டெண்ட் ஆல் த கால்ஸ் ஆக்சுவலா. ஸோ கேன் கால் மீ எனி டைம். Doctor, are you able to hear me now? Yes, yes, yes. Finally, go yes. ahead. Good morning. It was very nice of you. நீங்க பேசி கேட்ட உடனே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துருது. கண்டிப்பா சார். எனக்கு பிரச்சனை என்னன்னா டாக்டர்ஸ் யாரும் பேசுறதே இல்ல என்ன சார். அதான் சார் ப்ராப்ளம் ஆக்சுவலா. எடுத்த உடனே வந்து உட்கார்ந்த உடனே ஸ்டெத்தை வச்சு பார்த்து மெடிசன்ஸ் கொடுத்துட்டாவே நீங்க ப்ராப்ளம். சொன்ன பெரிய பாயிண்ட். நார்மலா இருப்பேன், டாக்டர்கிட்ட போய் பிபி டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அது வந்து நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிபி கம்மி ஆயிடும் சார். இல்ல, எனக்கு ஒரு பேசிக் டவுட். ஐ டிராவல் a lot in the car. அது என்ன ஆகுதுனாக்கா, கார்ல ஒரு 2 hours 3 hours போய் இறங்கினோட கால் கொஞ்சம் வீங்கி இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல படுத்துன்னு எல்லாம் பண்ணா சரியாயிடும். which is very normal with the age Normal sir தானே actually. இது? நீங்க என்ன பண்ணலாம்னா காலை நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகும்போது காலை கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுக்கலாம் சார். கீழே ஏதாவது ஒரு இது மாதிரி போட்டோ இல்ல ஒரு பேக் மாதிரி வச்சுக்கிட்டோ அது மேல வச்சுக்கலாம் ஆக்சுவலா. ஏன்னா 2 hours 3 hours டிராவல் பண்ணும்போது டெஃபினட்டா கால்ல ஸ்வெல்லிங் இருக்கும் சார் லைட். அது which is very normal அப்படி சார். இது. அது abnormal இல்ல சார். அது abnormal இல்ல. Okay, okay. Provided you are taking your master health checkups yearly once, your kidney function and heart function is normal அப்படின்னா அது ஒன்றும் worry பண்ணிக்க தேவையில்ல. Okay, 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 doctor. Thank you, doctor. Thank you. Dr. Sendil has become family doctor for not only one member, for all the club members. Thank you. இல்ல, கேனரா பேங்க் சர்க்கிள்லயே அவர் தெரியுமே. ஆமா, he is very popular. That is how we pulled him to our club. எங்களுக்கு டாக்டர் அசோக், எங்க டாக்டர் அசோகன் மூலியமா உங்க டாக்டர் தெரியும். Doctor, kindly post that video of hearing and diabetes, also the phone number. Thank you so much. Sure. Thank you. Sure, ma'am. It was very useful. sir. I hope whatever is recorded, I mean, that also can be posted in the Probus Club thing. Yeah, Shramana's okay, No, thank that you. is the idea. Jayalakshmi ji, that is the idea, because some people, for their very valid reasons, they must not have been able to log in. Sir. Yes, sir. Thank you, sir. Thank you very much for organizing, and thank you, doctor. Thank you, Thank you, Putri. sir. Thank you, Pranaysan sir. Thank you, sir. Thanks a lot. Thanks a lot. Thank you Bhadri sir. Thank you Pranaysan sir. Thank you Bhadri sir. Thank Thank you you, sir. Anuja madam. Thank you. Thank you Namashwayan sir. Sridharan sir. Bye. நிறைய உங்கள்கிட்ட பேசணும் வரேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கை வாங்க மேடம், வாங்க மேடம். Okay. Thank you, doctor. Thank you. Bye. Thank you, Dr. Sendil. It was Thank a you, very sir. wonderful session. You have been able to, by and large, cover the entire gamut of all the medical issues and the problems. We once again thank you for sparing your time on a Sunday. Thank you very much. And we hope we'll start meeting like this very frequently, and we will segregate the subjects like diabetes, hypertension, etc. And we'll make a session for a half an hour so that focused our subject. And also I'll try to bring the specialist along with me sir, so that the specialist who is practicing, because today is Sunday, it's very difficult to catch doctors on a Sunday actually. Adan prachana. So next That's time it. when I'm given a weekday or weekend or Saturday or something like that, we can have some 30-minute session. I'll bring the senior most doctors on board actually, where we can get all the questions from the Probus Club members in advance, and I will consolidate that questions actually, and I will ask the doctor, and you can all be listeners in that actually. Okay. No, in fact, you did last time a similar program, and you were asking questions, and they were answering. It was a very lively program. It was very lively. So we can do that actually. And Dr. Sendil Mohame Patnal bore actually, so I'll bring new faces actually. No, you are making it very interesting. Your additional information and little sense of humor, as Badri sir said, it's all value additions. Personal help also. Yeah. இல்ல, அதாவது உங்கள்கிட்ட பேசும்போது டாக்டர் கிட்ட பேசுறது மாதிரி இல்ல, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி அப்ரோச் பண்றதுனால That's why I told family doctor. that is the most important thing. Yes sir, yes sir. Feel free to ask even questions which may be simple, which may be complicated. We do not know. No. அதனால்தான். Thank you. Thank you. Yes sir, yes sir. Yes sir, yes sir. Simple Thank you. complication மாத்திரம் இல்ல, ஆமா. embarrassing இருந்தா கூட நீங்க ரிப்ளை பண்றீங்க. அதுதான் நாங்க சில்லியா கேட்டா கூட ஆன்சர் பண்றீங்க. இல்ல sir, it may look silly to us other people's actually. It may be an important question to you sir actually. So most of the people what they do, இது ரொம்ப பேசிக்கா இருக்கு கேட்கணுமா அப்படி யோசிப்பாங்க. இல்ல பாதி ப்ராப்ளம் அங்கதான் வருது actually. அந்த பேசிக் இது கேட்காதனால தான் பாதி பிரச்சனை வருது. வருதா? Thank you so much. Right sir, thank you sir. Bye sir. Thank you.